வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். போலகாத் மற்றும் உம்மதாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நக்கத்தா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா. முனாரி மற்றும் தல்காய் ஒடிசா. மராசியா மற்றும் மஹால் வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்து அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலவில் இருந்துச்சு. பகுதி 5 நம்ம இந்திய அரசியலமைப்புல ஒன்றியத்தை பத்தி சரத்து 52 இருந்து 151 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோர் சிங் தலைமையில நடந்துச்சு. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல அமைஞ்சிருக்கு. தாராசங்கர் பந்தபோதியாய் கந்திவாதான் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரேசில் நாடு மகளிர் ஃபிஃபா உலகக்கோப்பை அடுத்த வருஷம், அதாவது 2027 நடத்த போறாங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதியமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. ஸ்வமிதா யோஜனா பஞ்சாயத்து அமைச்சகம் 2020. PM சொன்னதி வீட்டு வசதி அமைச்சகம் 2020. PM போஷன் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் அமைச்சகம் 2021. இந்திய உணவு கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரவீந்திரகுமார் அகர்வால். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பெண்களுக்கான சிறந்த நகரமாக அவதாரால் எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டது? பெங்களூரு. தென் துருவத்திற்கு பனிச்சறுக்கு செய்த இளம் இந்தியர் மற்றும் உலகின் 2வது இளம் பெண் யார்? காமியா கார்த்திகேயன். சமீபத்தில் அமெசியனா தேனீக்கள் எந்த நாட்டால் உலகின் முதல் சட்டப்பூர்வ உரிமைகள் வழங்கப்பட்டது? பெரு. ஜஸ்டின் மூலம் இந்தியாவின் முதல் 3D ஃபிளக்ஸ் அக்வாக்ஸ் ஆங்கியோகிராஃபி எங்கு நிகழ்த்தப்பட்டது? ராணுவ மருத்துவமனை. கினியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மாமடி டோம்பியா. 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா பொதுச் செயலாளர் விருதை வென்றவர் யார்? ஸ்வாதி சாந்தா. இந்த ஸ்வாதி சாந்தா யுனைடெட் நேஷன் மிஷன் ஆன் சவுத் சூடான், இது ஒரு மிஷன், இது சவுத் சூடான் நடந்துச்சு. இந்த மிஷன்ல இவங்க ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ராஜெக்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பெயர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் லாஸ்டிங் பீஸ். இந்த ப்ராஜெக்டுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. இந்திய ராணுவத்தால் எந்த ஆண்டு நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026. போரம்தேவ் தாமில் போரம்தேவ் தாழ்வாரத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? 2 பேரு, ஒன்னு விஷ்ணு தியோசாய், இன்னொன்னு கஜேந்திர சிங். இந்த போரம்தேவ் தாம் அப்படிங்கிறது ஒரு கோயில், அது சத்தீஸ்கர் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்மார்ட் கிரீன் மீன் வளர்ப்பு பண்ணை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அதிநவீன மறுசுழற்சி மீன் வளர்ப்பு அமைப்பை திறந்து வைத்தவர் யார்? ராஜீவ் ரஞ்சன். தெலுங்கானா மாநிலத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எந்த துறைமுக ஆணையம் 65வது துறைமுக நிறுவன தினத்தை அனுசரித்தது? பாரதீப் துறைமுகம். பாரதீப் துறைமுகம். இந்த பாரதீப் துறைமுகம் 21வது பாரதீப் மாரத்தானையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது? வயநாடுல கால்பட்டா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல.